ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தமே, கர்மா இன்னும் கழியலையா, கர்மா எப்போ கழியும் அப்படின்னு கேட்குற. சரி, அதுக்கு பாபா என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆன்மீகவாதியோ அல்லது ஞானியோ கர்மா அப்படின்னு சொன்னாலே அது சாதாரணமான வார்த்தை இல்லை தங்கமே. அது ஒரு வாழ்க்கையினுடைய ரகசியம். இந்த உலகத்தில் நடக்கிற ஓரொரு சம்பவத்துக்கும் ஓரொரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தையே நாம் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். சாய்பாபாவுடைய சச்சரித்திரத்திலேயே நீ பார்க்கலாம். யாராவது பாபா கிட்ட வந்து எனக்கு இப்படி கஷ்டம், எனக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் பாபா உடனே கஷ்டத்தை மாற்றலை, முதல்ல அந்த மனுஷனுடைய மனசை மாற்றுவார். ஏன்னா வெளியில் இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள தீர்வு இல்லை செல்லமே, அது உள்ளே இருக்கிற அந்த புரிதலில் தான் இருக்குது. இந்த மாதிரி புரிதலில் ஒரு கர்மாவை புரிஞ்சிக்காம இது எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் உண்மை அப்படிங்கிறது மாறவே மாறாது. சாய்பாபா சொன்னது என்ன தெரியுமா? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ உன்னுடைய மனசை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதுதான் முக்கியம். பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தபொழுது சிலர் உடனே அருள் பெற்றுட்டாங்க, அந்த பலன் பெற்றாங்க. சிலர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய கர்மா கழிஞ்ச பிறகு தான் அந்த அருள் முழுசாக வெளிப்படும் அவங்களுக்கு. ஒரு தடவை சாய்பாபா கிட்ட ஒரு பக்தர் வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இதை உடனே தீர்த்து வைங்கன்னு கேட்டார். பாபா என்ன சொன்னார் தெரியுமா? உடனே தீர்க்கலைங்க. அவர் அந்த பக்தரை சோதனைக்கு உட்படுத்தினார், பொறுமையாக இருக்க சொன்னார். அந்த பக்தர் உடனே மாற ஆரம்பித்த பிறகு தான் வெளியில் இருந்த பிரச்சனை அவருக்கு தீர்ந்துச்சு. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? வாழ்க்கை வெளியில் நடக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறாது. நமக்கு உள்ளார மாறினா தான் அந்த வாழ்க்கை மாறும். அதை புரிஞ்சுக்கிட்டா வெளியில் நல்லாயிருக்கும். அல்லாஹ் மாலிக்.